சென்னையில் பல்வேறு ஆலயங்களில் நவராத்திரி கொலு கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது என்றாலும் சென்னை பத்மேடு ஜிகேஎம் காலனியில் உள்ள நவராத்திரி கோயிலில் கொண்டாடப்படும் கொலு கொண்டாட்டம் சற்றே வித்தியாசமான ஒன்றுதான். அங்கே வைக்கப்பட்டிருக்கும் கொலு பெரிதான ஒரு கொலு, அதாவது 4000 பொம்மைகளை கொண்டு பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருக்கும் ஒரு கொலு கண்காட்சி அது. நமது பண்டைய வரலாற்றை, வாழ்க்கை முறையை, புராண இதிகாச சம்பவங்களை விளக்கும் பொம்மைகளை கொண்டு அந்த கொலு கண்காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆலய வாசலில் மிகப்பெரிய கொலு வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமின்றி அந்த ஆலயத்தின் பின்புறம் உள்ள கட்டிடத்தில் 2 தளங்களிலும் பிரம்மாண்டமான கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறுமுகப் பெருமான் பிறந்திருக்கும் காட்சி, மதுரா சிறையில் பிறந்த கிருஷ்ணனை கம்சனிடமிருந்து காப்பாற்ற வேண்டி அவரது தந்தை குடையில் வைத்து கோகுலத்திற்கு எடுத்துச் செல்லும் காட்சியெல்லாம் சிறப்பு காட்சிகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. 10வது ஆண்டாக நடைபெறும் இந்த ஒளிக்காட்சியில் இந்த முறை புதிய பொம்மைகள், வெளிநாட்டு பொம்மைகளெல்லாம் வரவழைக்கப்பட்டு கொலு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. கொலுவின் சிறப்பு குறித்து கூறும்போது, கோயில் நவராத்திரி கோயில் ஜிகேஎம் காலனியில் இருக்குது. வில்லிவாக்கம் ஜிகேஎம் காலனியில் 36வது ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. இது 10வது வருஷம். இந்த கொலு இது இருக்குது. வருஷம் சிறப்பாக நல்லா பண்ணுவாங்க. 4000 பொம்மை வச்சு இந்த கொலு நடக்குது. ஒரு காலத்துலையும் நல்லா இருக்க ராமர் இதெல்லாம் கதைங்க ஃபுல்லாக எல்லா கதையும் இருக்கும். கிருஷ்ணர் கதையும் இருக்குது. ஃபுல்லாக இது பசங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து காட்டணும். என்னென்னா அப்போத்தி இது ராமர்னா இப்போ கிடையாது, யாரும் சொல்கிறது கிடையாது. என்னன்னா புக்கில் இல்லை இது கதை இல்லைன்னுவாங்க. இப்போ எல்லாம் குழந்தைங்களுக்கு காட்டலாம். சீதா மகாபாரதம் ராமாயணம்னு சொல்லும் போது அந்த கதைகளை காட்டும் போது காட்டலாம். சீதா ராவணன் இதான் இதுன்னு சொல்லும் போது குழந்தைங்களுக்கு எல்லாம் காட்டுறதுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு.